இப்போ எதுக்கெடுத்தாலும் நான் தாவேக்கான்னு சொல்லக்கூடிய போக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து, ஒரு குற்ற சம்பவம், மக்களே பிடிச்சி கேட்குறாங்க அப்படின்னா நான் தாவேக்கா கட்சிக்காரன் அப்படின்னு கையை தூக்கிடுறாங்க. போலீஸ்கிட்டே அதை பண்ணுறாங்களா? போலீஸ்டே பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் ஒரு பெண் போலீஸை போய் ஒரு மிரட்டிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நிறைய நடக்குது. ஒரு தாவேக்காரரு 2வது மாடியில் கஞ்சா செடியை வளர்த்துருக்கிறார் துணியை மறைச்சி, அந்த செய்தி பார்த்தோம். காசிமேடில் ஒரு தாவேகா வட்ட செயலாளர் ஒரு சிறுமியிடம் இந்த மாதிரி கொடுமை செய்ததாக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுவும் நடக்குது. அப்போ தமிழ்நாடு முழுவதும் கொலைகளும், அதில் பெண்கள் மீதான எடுத்துங்க. புதுக்கோட்டையில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் ரைஸ் மில்லில் வேலை பார்க்குறாங்க. அவங்க தெரிஞ்சவங்க ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னோன்னா ஒரு காரில் ஏறியிருக்காங்க. வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண். அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அப்புறம் அவங்க சத்தம் போட்டோன்னே மக்கள் வந்து அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகம் நடக்குது. ஆணவ கொலை நடக்குது. கோயில்பட்டியில் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பையனை காதலித்த பெண்ணினுடைய தந்தை உறவினர்கள்லாம் சேர்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இது கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் நடக்குது. அப்போ நீங்கள் ஒரு பொது இடத்துலையே இந்த கொலைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் பொது இடங்களில் போலீஸ் இருப்பாங்கல்ல, போலீஸுடைய ஒரு கண்காணிப்பு இருக்கும். அப்போ போலீஸ் எங்கேயும் இருக்கும், நம்ம தப்பு பண்ணால் பிடிக்கும் அப்படின்றத இல்லை. அதெல்லாம் வர வர குறைஞ்சிட்டு போகுதோ, ஏற்கனவே இருந்த ஆட்சியை விட இப்போ குறைஞ்சிட்டு போகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இப்போ எல்லாரும் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதம் என்பது பொதுவான நிர்வாகம் ஆட்சிக்கு தான் 6 மாதம். சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் டே 1லேருந்து நீங்கள் பொறுப்பு. அதுக்கெல்லாம் 6 மாதம் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து முதலமைச்சர் விஜயனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. போலீஸுக்கு தெரியும் எங்கே டாஸ்மாக் வந்து நேரத்தை தாண்டி விற்கிறாங்க, எங்கே கஞ்சா விற்கிறாங்க, சகலமும் தெரியும். ரவுடிகள் யார் வெளியே இருக்கா, யார் உள்ளே இருக்கா, யார் என்ன பிளான் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இப்போ எல்லா குற்றங்களும் இந்த மாதிரி மாமூல் வசூல் எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று கலந்துருக்கிறதுனால மேலிருந்து ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை, கடுமையான கண்காணிப்பு அப்படி ஒரு இருந்தால் மட்டும்தான் போலீஸ் வந்து போலீஸை செயல்பட வைக்க முடியும். இப்போ கள்ளக்குறிச்சியில் எடுத்துங்க, கள்ளச்சாராயம் என்பது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தானே வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ போலீஸ் நினைத்தால் இதை தடுக்க வைக்க முடியும். இப்போ போலீஸ் என்ன பண்ணுதுன்னு கேள்வி.